தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளராக சுமந்திரன் நியமனம். வலுக்கும் யோசிதவின் வழக்கு விவகாரம். மற்றுமொரு குற்றப்பத்திரிகை தாக்கல். போராட்டத்திற்கு சென்ற சாணக்கியன் சுமந்திரன் விரட்டியடித்த மக்களால் குழப்ப நிலை. ராணுவ வீரர்களின் கடவுச்சீட்டுகளை உடன் மீளப்பெற நடவடிக்கை. சான்றிதழ்களை வழங்க முடியாது முன்னாள் சபாநாயகர் திட்டவட்டம். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசுக் கட்சியின் புதிய பதில் செயலாளராக ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் இன்று நியமிக்கப்பட்டார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் இன்று நடைபெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதுவரை அந்த பதவியில் இருந்த மருத்துவர் சத்தியலிங்கம் MP சுகையினம் காரணமாக பதவியில் தான் தொடர்ந்து இருக்க முடியாது என இன்றைய கூட்டத்தில் அறிவித்தமையை அடுத்து கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. சத்தியலிங்கத்திற்கு அடுத்து கட்சியில் சிரேஷ்ட துணை செயலாளராக இருந்த சுமந்திரனை பதில் பொது செயலாளராக நியமிப்பது என மத்திய குழு இன்று உடனடியாக தீர்மானித்தது. அந்த முடிவுக்கு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் MP, ஸ்ரீநேசன் MP மற்றும் முன்னாள் MP யோகேஸ்வரன் ஆகியோர் தமது எதிர்ப்பை பதிவு செய்தனர். எனினும் அவர்களின் எதிர்ப்பை மீறி அந்த நியமனத்தை மத்திய குழு ஏற்றுக்கொண்டது. மேலும் வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்வதற்கான தந்திரோபாயம் குறித்து இன்றைய கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது. தேர்தலை தனியாக தமிழரசுக் கட்சியாக எதிர்கொண்டாலும் மற்றைய தமிழ் தேசிய கட்சிகளுடன் தேர்தலுக்கு முன்னரே இணக்க உடன்பாடு ஒன்றை செய்து கொள்வதென்றும் தீர்மானிக்கப்பட்டது. கட்சியின் மூத்த தலைவர் மாவி சேனாதிராஜா மரணித்துள்ள நிலையில் கட்சிக்கு எதிராக கட்சியின் பிரமுகர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட வன்முறை பாங்கிலான அச்சுறுத்தல் நடவடிக்கைகள் குறித்து யாழ்ப்பாணத்தில் செய்யப்பட்டுள்ள போலீஸ் முறைப்பாடு தொடர்பில் காத்திரமான முன்னகர்வுகள் இல்லாவிட்டால் அந்த நடவடிக்கைகளினால் பாதிக்கப்பட்டவர்களில் முக்கிய பிரமுகர்கள் இருப்பதையும் கவனத்திற்கொண்டு அந்த விடயத்தை குற்ற புலனாய்வு பிரிவினர் மூலம் துரிதமாக முன்னெடுத்து புலனாய்வு செய்து விசாரிப்பதற்கான அழுத்தத்தை நடவடிக்கைகளை கொழும்பில் கட்சி ரீதியாக மேற்கொள்வதென்றும் தீர்மானிக்கப்பட்டதாக அறியப்படுகிறது. யோசித ராஜபக்ஷ மற்றும் அவரின் பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிரான தனித்தனியான நில பரிவர்த்தனை வழக்கு தொடர்பாக மற்றும் ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சட்டமா அதிபர் திணைக்களம் திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் விக்ரமசிங்க ஆகியோருக்கு எதிராக கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரின் பாட்டி ஆகிய இருவர் மீதும் ரத்மலானி மற்றும் திகிவளை பகுதிகளில் உள்ள சிரிமல் உயனவில் உள்ள நிலம் உள்ளிட்ட சொத்துக்களை ரூபாய் 50 மில்லியனுக்கு அதிகமாக வாங்கியமை தொடர்பாக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஜனவரி 25ஆம் தேதி குற்ற புலனாய்வு துறையினரால் ஜோசித ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டு சிரிமல் உயனவில் 34.5 நிலத்தை ரூபாய் 36 மில்லியனுக்கு அதிகமாக வாங்கியமை தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி 27ஆம் தேதி கொழும்பு கூடுதல் நீதவானால் அவருக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. அம்பாறை பெரிய நீலாவணியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிராக பொதுமக்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்திற்கு சென்ற சுமந்திரன் மற்றும் சாணக்கியனுக்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இன்று இடம்பெற்ற இச்சம்பவத்தின் போது போராட்டக்காரர்கள் சுமந்திரன் மற்றும் சாணக்கியனை அங்கிருந்து வெளியேறுமாறு வலியுறுத்திய நிலையில் அங்கு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தின் பெரிய நீலாவணை பகுதியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையினை மூடுமாறு வலியுறுத்தி பெரிய நீலாவணை பகுதியில் தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன், மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன், ஜனாதிபதி சட்டத்தரணியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான M.A. சுமந்திரன் ஆகியோர் போராட்டம் நடைபெறும் பகுதிக்கு சென்றுள்ளனர். இதன்போது அப்பகுதியில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடிய பின்னரே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கிருந்து திரும்பி சென்றுள்ளனர். அதேவேளை அங்கு உரையாற்றிய சுமந்திரன் பெரிய நீலாவணியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிராக நீதிமன்றத்தினூடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். தனது கல்வி தகமைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டுமென்ற கோரிக்கைகளை முன்னாள் சபாநாயகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசோக சப்புமல் ரன்வெல நிராகரித்துள்ளார்.
இது தொடர்பில் தென்னிலங்கையின் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்றத்தில் கல்வி தகமைகளை வழங்குவதன் அவசியம் குறித்து கேள்வி எழுப்பிய அவர், அது மக்களின் பிரச்சினை அல்ல என்றும் கூறியுள்ளார். மேலும் சான்றிதழ்களை வழங்க நாடாளுமன்றத்தில் ஒரு முறையுள்ளதா? அத்தகைய பாரம்பரியம் உள்ளதா? இவை இழிவான தந்திரோபாயங்கள். நாங்கள் நாடாளுமன்றத்தில் மிக முக்கியமான பணிகளை செய்கின்றோம் என தெரிவித்துள்ளார். தனது பதவி விலகல் பற்றி அசோக சப்புமல் ரன்வெல பேசுகையில், அரசியல் என்பது ஒருபோதும் பதவிகளை பெறுவது பற்றியது அல்ல. எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வரும் எந்த ஒரு சவாலிலும் நாங்கள் நாட்டையும் அதன் மக்களையும் முதன்னிலைப்படுத்துகின்றோம். அதுதான் எங்கள் அரசியல். அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்த பொதுமக்களிடையே சந்தேகங்கள் எழுவதை தடுக்கவே நான் பதவி விலகியதாக அவர் மேலும் தெரிவித்தார். மேஜர் பதவிக்கு கீழே உள்ள அனைத்து இலங்கை ராணுவ வீரர்களையும் தங்கள் கடவுச்சீட்டுகளை அந்தந்த படைப்பிரிவுகளிடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிர்வாக நோக்கங்களுக்காகவும் வெளிநாட்டு பயிற்சி மற்றும் அலுவலக விடயங்களுக்கு கடவுச்சீட்டுகளை பெறுவதில் ஏற்படும் தாமதங்களை நிவர்த்தி செய்யும் நோக்கிலும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் வருணகமகே தெரிவித்துள்ளார். பல ராணுவ வீரர்கள் வீட்டை விட்டு வெளியே இருப்பதால் அலுவலக நோக்கங்களுக்காக கடவுச்சீட்டுகளை பெறுவதில் தாமதம் ஏற்படலாம் என்பதற்காக அவர் கூறியுள்ளார். எனவே தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக இந்த நேரத்திலும் படைப்பிரிவுகளில் இருந்து கடவுச்சீட்டுகளை மீளப் பெறலாம் என்று வருணகமகே குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்நடவடிக்கை நிர்வாக காரணங்களுக்காக மாத்திரமே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக எந்த நேரத்திலும் படைப்பிரிவுகளில் இருந்து பாஸ்போர்ட்டுகளை மீட்டெடுக்கலாம் என்று வருணகமகே மேலும் தெளிவுபடுத்தியுள்ளார்.